இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். பகுதி 23. ரஞ்சனியும் ரகசிய குகையும். பொழுது விடிந்ததும் அபிக்கிளி ரஞ்சனி மற்றும் ராகுலை எழுப்பி விடுது. சீக்கிரம் தயாராகுங்க, இன்னைக்கு மாஸ்டர் விக்கியோட முதல் மந்திர பயிற்சி வகுப்பு ஆரம்பம்னு சொல்லுது. மேலும் சில மணி நேரம் கழித்து ரஞ்சனியும் ராகுலும் தயாராகிவிட்டனர். அப்போ ராகுல் நம்ம வகுப்பு எங்கே நடக்கும்னு அபிக்கிளி கிட்ட கேட்குறான். அதுக்கு அங்கே வந்த அபிக்கிளி, வாங்க நம்ம எல்லாரும் ஒரு பாடம் நடத்தும் மண்டபத்துக்கு போகலாம்னு அவங்கள வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகுது. வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் சென்றபோது அங்கே பெரிய பழமையான மண்டபம் இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே நிறைய தூசி படிந்த வகுப்பறை மேஜைகள் உள்ள கிடங்கு மாதிரி இருந்ததை பார்க்குறாங்க. இதை பார்த்த ரஞ்சனியும் ராகுலும், நாம் இங்கே தான் பயிற்சி எடுக்கணுமா, இது என்ன மண்டபம்னு அபிக்கிளி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அபிக்கிளி, இது ஒரு பழமையான மண்டபம், இதில் ஆண்டாண்டு காலமாக மந்திர பாடங்கள் நடத்தப்படும். இப்போ உள்ள ஆசிரியர்கள் யாருமே இங்கே வர்றதில்லை, எல்லோரும் அவங்க வீட்டில் பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஆனால் மாஸ்டர் விக்கி வீட்டில் மாணவர்கள் படிக்கிற அளவுக்கு இடவசதி இல்லாததால் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லுது. அப்போ அந்த இடத்துக்கு நிறைய மாணவ மாணவிகள் வர்றதை பார்க்குறாங்க. மேலும் எல்லோரும் ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் ரஞ்சனி ராகுல் கிட்ட யாருமே பேசாமல் ஒதுக்குறாங்க. அப்போ அங்கே வந்த மாஸ்டர் விக்கி, மாணவர்களே அமைதியாக இருங்க, மேஜையில் வரிசையை அமருங்க, இன்று முதல் உங்களுக்கு முதல் மந்திர பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம்னு சொல்லி ஒரு கையில் வெண்மையான மந்திரக்கோலை எடுக்கிறாரு. அது உடைந்த மந்திரக்கோலாக இருக்குது. உடைந்த இடத்தில் துணி மூலம் கட்டப்பட்டிருக்கு. இன்னொரு கையில் மந்திர புத்தகம் உள்ளது. இதை பார்த்து ரஞ்சனி, உடைந்த மந்திரக்கோலை வைத்து என்ன செய்ய முடியும்னு ராகுல் கிட்ட கேட்குறா. அதுக்கு அவனும் ஒன்றும் செய்ய முடியாது போல தலையை அசைக்கிறான். மேலும் மாஸ்டர் விக்கி மாணவர்களை நோக்கி, மற்ற ஆசிரியர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தான் திறமைசாலிகள், நான் எதில் திறமைசாலின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறார். அதுக்கு அபிக்கிளி, எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு சீட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல எல்லா மாணவர்களும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இதை கேட்ட மாஸ்டர் விக்கி, என்ன உளர்றன்னு அபிக்கிளி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அபிக்கிளி, மன்னிச்சிருங்க, நீங்கள் ஒரு சாண்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுது. மேலும் மந்திர வார்த்தைகளை சரியாக உச்சரிப்பீங்கன்னு சொல்கிறது பாலா மாற்றி சொல்லிட்டேன், டங் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. அப்போ மாஸ்டர் விக்கி தனக்கு முன்னாடி இருக்கிற பெரிய வகுப்பறை பலகையை பார்த்து மந்திரக்கோலை நீட்டுறாரு. அப்போ அதில் ஒரு மாயமாக ஒரு வார்த்தை எழுதப்படுது. அது என்னென்னா மேடி மிக்ஸ்லெஸ். இதை பார்த்த எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. உடனே ராகுல், இந்த மந்திர வார்த்தை சொன்னால் என்ன ஆகும், நம்மளால் பறக்க முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு மாஸ்டர் விக்கி, இந்த வார்த்தை சொன்னால் அழுக்காக தூசியாக இருக்கும் பொருள் எல்லாம் சுத்தமாகிடும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அபிக்கிளி, இந்த பாடம் சொல்லி கொடுக்குற வகையில் இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா குப்பையும் மாணவர்களை வச்சே சுத்தப்படுத்திடலான்னு பார்க்குறீங்கன்னு சிரிக்குது. மேலும் மாஸ்டர் விக்கி தன் முன்னாடி இருக்கிற ஒரு தூசி படிந்த கண்ணாடியை பார்த்து, இதை சுத்தம் செய்கிறேன் பாருங்கன்னு சொல்லி தன்னோட கரடு முரடான குரலில் மேடி மிக்ஸ்லஸ் அப்படின்னு சொல்லி மந்திரக்கோலை ஆட்டுறாரு. உடனே அந்த கண்ணாடி சுக்குநூறாக உடைஞ்சு போயிடுது. இதை பார்த்த உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே மாஸ்டர் விக்கி சுதாரித்து, சில நேரம் தவறான மந்திர வார்த்தை உச்சரிப்புக்கு தவறான முடிவு கிடைக்கும், இதை நீங்கள் உணரத்தான் இப்படி செய்தேன், நீங்கள் சரியாக உச்சரித்து பாருங்கள்னு மாணவர்களை சொல்கிறாரு. இதை கேட்ட ராகுல், இதுதான் சாண்டிங் ஸ்பெஷலிஸ்டான அபிக்கிளிட்ட கேட்குற. ரஞ்சனி, இவர் தப்பாக சொல்லிட்டு எப்படி சமாளிக்கிறாருன்னு பாருங்கன்னு சொல்கிறா. இதை கேட்ட எல்லாரும் சிரிக்கிறாங்க. மேலும் ரஞ்சனி ராகுல் உட்பட எல்லாரும் அந்த மந்திரத்தை வார்த்தையை உச்சரிக்க தடுமாறுறாங்க. அப்போது ஒரு கண்ணாடி போன்ற குரல் கேட்குது. அங்கே ஒரு மாற்றம் ஏற்படுது. அது என்ன மாற்றம், அதை அடுத்த பகுதியில் பாருங்கள்.